தேர்தல் ஆணையத்தினுடைய சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது SIR தமிழ்நாட்டில் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஃபார்மை ஃபில் பண்றது எப்படி அப்படிங்கிறது தொடங்கி என்ன மாதிரியான ஆவணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் ஏகப்பட்ட கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் தனித்தனி வீடியோக்களாக நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். தேர்தல் ஆணையம் கிட்ட மக்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் கேட்டு அந்த வீடியோக்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில தான் இன்னைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்ல இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முதல் கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனிமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோக்கள் எல்லாம் போட்டிருந்தோம். இருந்தாலும் பல்வேறு சந்தேகங்கள் அப்பப்போ மக்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த சந்தேகங்கள்ல ஒண்ணுதான், நாங்க இடது பக்கம் இருக்கிற அந்த டீடைல்ஸை ஃபில் பண்ணும்போது ஒரு மனைவியாக இருக்கும்போது என்னுடைய கணவனுடைய பேரை கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. முதல்ல நீங்க இந்த லெஃப்ட் சைட் காலம் எப்ப ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னா 2002 அல்லது 2005 உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்க அந்த லெஃப்ட் சைட் காலமை ஃபில் பண்ணுவீங்க. அப்படி ஃபில் பண்ணும்போது உதாரணத்துக்கு நீங்க ஒரு மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அதை கொடுத்துட்டு உங்களுடைய உறவினரினுடைய பெயர் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 2002 அல்லது 2005 உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில நீங்க யாரை உறவினராக கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். அதுல உங்களுடைய கணவரினுடைய பெயரை உறவினர் அப்படின்னு கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க தாராளமாக உங்களுடைய கணவரினுடைய பெயரை எழுதிட்டு அவருடைய இருக்கிற உறவு, அதாவது கணவர் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஆனால் 2002 அல்லது 2005 உங்களுடைய உறவினருடைய பெயராக தந்தையினுடைய பெயரையோ இல்ல அம்மாவினுடைய பெயரையோ நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரை தான் நீங்க அந்த இடத்துல எழுதணும். ஸோ 2002 அல்லது 2005 என்ன டேட்டில் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை இருந்துச்சோ அதை தான் நீங்க இந்த இடத்துல குறிப்பிடணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் 2002 அல்லது 2005 என்னுடைய பெயர் இல்ல, என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டியினுடைய பெயர் இருக்கு அப்படின்னு நீங்க லெஃப்ட் சைட் காலத்தை விட்டுட்டு ரைட் சைட் காலத்தை தான் ஃபில் பண்ணணும். அப்படி ரைட் சைட் காலத்தை நீங்க ஃபில் பண்ணும்போது உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுடைய பெயர்களை மட்டும்தான் நீங்க அந்த இடத்துல குறிப்பிட முடியும். அந்த இடத்துல கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய பெயர்களை நீங்க குறிப்பிட முடியாது அப்படிங்கிறத கவனத்துல வச்சுக்கோங்க. நிறைய பேர் அடுத்து கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டேன், தப்பா எழுதிட்டேன், அதை அடிச்சுட்டு பக்கத்துல எழுதலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரியான தப்பு நடந்துச்சு அப்படின்னா பக்கத்துல எழுதலாம். ஆனால் அப்படி எழுதுறதும் ரொம்ப தெளிவாக புரியுற மாதிரி எழுதணும். அது சரியாக நீங்க கரெக்ட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா அதை பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு தடவை காட்டிட்டு இந்த மாதிரி தப்பாயிருச்சு, இதை நான் இப்படி எழுதியிருக்கேன், இது ஓகேவா அப்படின்னு நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க சரியான கேள்விக்கு நேராக சரியான தகவலை கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டியது இங்க கட்டாயமாகுது. அதனால கரெக்ஷன்ஸ் இருந்தா பரவாயில்ல, ஆனா அந்த கரெக்ஷனை தெளிவாக நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல பிரச்சனை இல்லை. அடுத்ததா இன்னொரு கேள்வியும் இதுல இருந்து வருது. என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய இடத்துல பென்சில்ல ஃபார்மை ஃபில் பண்ணி சொல்லி அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்லாம் சொல்லிட்டு போறாங்களே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம கார்பரேஷன் அலுவலர்கள் தரப்புல விசாரிச்சும் போது என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா பென்ல எழுதுனாங்கன்னா அதை அடிச்சுட்டு திருத்திட்டு இருக்கணும். அதனாலதான் நாங்க ஃபர்ஸ்ட் பென்சில்ல எழுத சொல்லி சில இடங்கள்ல சொல்றாங்க. இது அபிஷியலாக சொல்லப்பட்ட உத்தரவு கிடையாது. ஆனால் நடைமுறை சிக்கல் தீர்க்கிறதுக்காக கார்பரேஷன் தரப்புலையும் அந்த பூத் லெவல் ஆஃபீஸரும் சிலர் அப்படி செய்யறாங்க. பென்சில்ல எழுத சொல்றாங்க. அதுக்கப்புறமாக அவங்க உங்ககிட்ட ஃபார்மை வாங்க வரும்போது அதுல டீடைல் சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க ஒரு தடவை செக் பண்ணதுக்கு பிறகு பென்ல எழுத சொல்லி வாங்கிட்டு வருவாங்க. அதனாலதான் பென்சில் எழுத சொல்றாங்களே தவிர அதுல வேற எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு நம்ம கிட்ட தகவல் சொல்றாங்க. இந்த மிஸ்டேக்ஸை பத்தி பேசும்போது அடுத்து நிறைய கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய பேர் 2002 வேற மாதிரி இருக்கு, அதன் பிறகு வாக்காளர் பட்டியல்ல வேற மாதிரி இருக்கு, இப்ப நான் எந்த பேரை என்னுடைய ஃபார்ம்ல குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு தஜுதீன் அப்படிங்கிறவரும் இதே கேள்வியை தான் கேட்டிருக்காரு. என்னுடைய பேர் 2002 தஜுதீன் இருக்கு, இப்போ சையத் தஜுதீன் இருக்கு, அப்ப நான் அந்த லெஃப்ட் சைட் காலம்ல ஃபில் பண்ணும்போது எந்த பெயரை குறிப்பிடணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. 2002 உங்களுடைய பேர் என்னவாக இருந்துச்சோ அந்த பேரை தான் நீங்க குறிப்பிடணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு மேப்பிங் ப்ராசஸ். உங்களுடைய பேர் 2002 வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படிங்கிறத இவங்க மேட்ச் பண்ணி பார்க்க போறாங்க. அப்படி மேட்ச் பண்ணும்போது அப்ப என்ன பேர் இருந்துச்சோ அதை கொடுக்கறது தான் பெட்டரான ஆப்ஷன். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்க BLO கிட்டையும் சொல்லிருங்க, என்னுடைய பேர் இப்படி இருக்கு, இல்ல இதுல இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறது பெட்டர்.
ஒருவேளை அப்படி நீங்க கொடுத்தும் உங்களுடைய பேர் மிஸ்மேட்சாக இருக்கு அப்படின்னு சொல்லி எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஃபீல் பண்ணாரு அப்படின்னா சில நேரங்கள்ல உங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படலாம். அப்படி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பும்போது நீங்க சரியான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுவிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சில ஆவணங்களை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது ரேரான கேஸ் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்லப்படுற விளக்கமா இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, நாங்க இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதை யார் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் அப்லோட் பண்றாங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. அதையும் அதே பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணணும். அவங்களுடைய வேலை முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்குன்னு தனியான ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ல இந்த ஃபார்ம்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு பிறகு யார் யாருனுடைய ஃபார்ம் எல்லாம் ஸ்கேன் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பேர்களை அப்படியே வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருவாங்க. அதன் பிறகுதான் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு சொல்லப்படுற இஆர்ஓ அந்த அலுவலர்கள் உங்களுடைய ஃபார்ம்ஸை எடுத்து அதுல டீடைல்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்த ஒரு கேள்வி, 2002 என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் வேற, இப்போ என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் வேறையாக இருக்கு. நான் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இப்ப இருக்கிற டீடைல்ஸை கொடுத்துட்டேன், மாத்தி கொடுத்ததுனால எதுவும் பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்பர் மிஸ்மேட்ச்னால மிகப்பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. ஆனா 2002 நீங்க சரியான தகவலை கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அவங்க தேடி பார்க்கும்போது இப்ப இருக்கிற அந்த நம்பர் 2002 இருக்காது. மேபி அதனால உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்கும்போது இல்ல நான் மாத்தி கொடுத்துட்டேன், இதுதான் என்னுடைய 2002 இருந்த வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. அடுத்ததான் கேரளாவில் இருக்கிற தமிழர்கள் 2 பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. எங்க அப்பா அம்மா 2002 கேரளாவில் ஓட்டு போட்டிருக்காங்க, இப்போ அவங்க தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 2002 கேரளாவில் இதே மாதிரி சிறப்பு தீவிர திருத்தம் நடந்திருக்கு. அதுல உங்க அப்பா அம்மாவனுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. அவங்க அந்த டேட்டாவை எடுத்து மேட்ச் பண்ணி உங்களுடைய பேரை வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருவாங்க. ஏன்னா இதனுடைய அடிப்படை என்ன, 2002 யார் யாருடைய பேர்கள் எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் இந்தியர்கள் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி தான் அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருக்காங்க. அதை தான் திரும்பவும் நிரூபிக்க சொல்றாங்க. அதை நீங்க கேரளாவில் இருக்கிற வாக்காளர் பட்டியலால கூட செய்ய முடியும். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, நான் புதுச்சேரியில இருந்து கேரளாவுக்கு போய் 40 ஆண்டுகள் ஆகுது, இப்ப நாங்க எங்களுடைய பேரை எப்படி எஸ்ஐஆர்ல சேர்க்கிறது, 40 ஆண்டுகளாக அங்கதான் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் கேரளாவிலையும் உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து அந்த ஃபார்ம்ஸை கொடுப்பாங்க. அதுல 2002 இருந்து 2004 வரையிலான அந்த காலகட்டத்துக்குள்ள சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தும் போது உங்களுடைய பேர் அதுல சேர்க்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கொடுத்து உங்களுடைய பெயர்களை வரைவு வாக்காளர் பட்டியலையும் இறுதி வாக்காளர் பட்டியலையும் சேர்த்துட முடியும். முகமது யூனஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, 2005 வாக்காளர் பட்டியலில் எங்க அப்பா அம்மா 2 பேருடைய பேருமே இல்லை, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா அம்மா பேர் இல்லைன்னா உங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய பேர் இருக்கான்னு பாருங்க. அவங்களுடைய பேரும் இல்லை அப்படின்னா நீங்க அந்த ஃபார்மை எம்டியாக ஃபில் பண்ணாம கொடுத்துருங்க. அதாவது லெஃப்ட் சைட் ரைட் சைட் காலம் இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ணாம கொடுத்துட்டு பேசிக் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அந்த ஃபார்மை பிஎல்ஓ கிட்ட கொடுத்துருங்க. அவங்க உங்களுடைய பேரை வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருவாங்க. அதன் பிறகுதான் அந்த 13 ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுக்க சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி கேட்பாங்க. அந்த ஆவணங்களை நீங்க சரியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுவிடும். இதே தான் உங்க அப்பா அம்மாவுக்கும் பொருந்தும். ஏன்னா அவங்களுடைய பேரும் 2005 இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களும் இந்த மாதிரியான ப்ரூஃபை கொடுத்து தான் தங்களுடைய பேரை இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும். ஸ்டான்லி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, நான் 1988 பிறந்தேன், எனக்கு 55 வயது ஆகுது, 2006 எனக்கு ஓட்டு கிடைச்சது, அந்த வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பேர் இருக்கு, ஆனா 2005 அல்லது 2002 என்னுடைய பேர் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நான் என்ன பண்றதுன்னு, ஒன்னு அவருடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுடைய பேர்கள் அந்த 2005 வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்ம்ல அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காலமை எம்டியாக விட்டுட்டு ஃபார்மை கொடுத்துடணும். அதை பிஎல்ஓ வாங்கிட்டு போவாங்க. உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று விடும். இதன் பிறகு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். அதெல்லாம் ஆவணங்கள் கேட்பாங்க. என்ன ஆவணங்கள் கேட்பாங்க அப்படின்னா, நீங்க 1988 பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால 1987 இருந்து 2004 வரைக்கும் பிறந்தவங்க அவங்களுடைய ஆவணங்கள், அவங்களுடைய தந்தை அல்லது தாய் இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய ஆவணத்தையும் கொடுத்து தங்களுடைய பேரை இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏன் தந்தை தாயில யாராவது ஒருத்தருடைய ஆவணத்தை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, 2004 கொண்டு வரப்பட்ட சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி ஒருத்தர் இந்தியர் அப்படின்னா அவருடைய தந்தை அல்லது தாய் யாராவது ஒருத்தர் கட்டாயமாக இந்தியராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த சட்டம் கொண்டு வந்த விதி. அதனாலதான் அந்த காலத்துல உங்களுடைய அப்பா அல்லது அம்மா யாராவது ஒருத்தர் இந்தியர் தான் அப்படிங்கறது நிரூபிக்கிற வகையில, இந்தியாவில தான் பிறந்தாங்க அப்படிங்கிறது நிரூபிக்கிற வகையிலான ஆவணங்களை உங்ககிட்ட கேட்கிறாங்க. இதுவே நீங்க 2004 பிறகு பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மா 2 பேருடைய
ஆவணங்களையுமே நீங்க கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். 1987 ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆவணத்தை மட்டும் கொடுத்தால் போதும். நான் இப்ப சொன்ன தகவல்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. ராகுல் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, நான் 1987 பிறந்தேன், என்னுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டனர், என்னுடைய தாத்தா பாட்டி அவங்களும் இறந்துட்டாங்க, இவங்க 4 பேருனுடைய எலக்டோரல் ஐடியோ இல்ல எந்த டீடைல்ஸுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவர் 1987 பிறந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா 1987 எந்த மாதத்துல பிறந்தாரு அப்படிங்கிற தகவல் நம்ம கிட்ட சரியாக இல்லை. அந்த கேள்வியிலையும் அவர் சொல்லல. ஒருவேளை அவரு ஜூலை 1ஆம் தேதி 1987 ஆண்டுக்கு முன்னாடி அவர் பிறந்திருந்தாரு அப்படின்னா அவரு தன்னுடைய ஆவணத்தை மட்டும் கொடுத்தால் போதும். இதுவே அவர் 1987 ஜூலை 1க்கு பிறகு அவர் பிறந்திருந்தார் அப்படின்னா அவருடைய ஆவணம், அவருடைய அம்மா அப்பா அவங்க 2 பேருனுடைய ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தாகணும் அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தப்படுது. பல்வேறு கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கான பதில்களையும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கொடுக்குறோம். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.